राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। எல்லாருக்கும் இனிய யுகாதி குடிபடுவா ஆசீர்வாதங்கள். யுக ஆதி, அதுதான் யுகாதி அப்படின்னு சொல்லுவோம். யுகங்களின் ஆதி, யுகம் தொடங்கின நாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சாந்திர மாச கணக்குப்படி சித்திரை ஆரம்பம். இல்ல ரெண்டு விதமா உண்டு. சாந்திர மாசம், சாந்திரனா சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறையை அடிப்படையாக கொண்டது சாந்திர மாச கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். சௌர மாசம் அப்படின்னா சூரியனை அதனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டது சௌர மாசம். இன்னைக்கு பார்த்தோம்னா ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இங்கெல்லாம் புது வருஷம் ஆரம்பம். பாரத பூமியில பார்த்தோம்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், அப்புறமா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறமா காஷ்மீர், சிக்கிம், மணிப்பூர், சிக்கிம்ல கூட மணிப்பூர், இதெல்லாம் சாந்திர மாச அடிப்படையில் இன்னைக்கு அவளுக்கு புது வருஷம். ஏப்ரல் 13th and 14th அந்த டைம்ல பாருது யாருன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் துளு இந்த கொங்கண தேசம், ஒடிசா, அப்புறம் பெங்கால், அருணாச்சல், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, பீகார் ஒரு சைடு மிथिला, அப்புறம் உத்தராகண்ட், ஹிமாச்சல், பஞ்சாப், ஜம்மு, காஷ்மீர் தனி, ஜம்மு தனி, சரியா? அப்புறமா ஹரியானா, இங்கெல்லாம் ஏப்ரல் மாசத்துல. அதே ஜூன் ஜூலைல சில பேருக்கெல்லாம் வர்றது. நான் அந்த மேப் போடுறேன் உங்களுக்கு. முக்கியமா கட்ச், குஜராத்துடைய ஒரு பக்கத்துல இருக்க கட்சிலெல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு இந்த ஆஷாட மாசம் தான் புது வருஷ ஆரம்பம். அதே தீபாவளிக்கு அப்புறமா சில பேருக்கு புது வருஷம் ஆரம்பம். மெயினா குஜராத், சரியா? அவளுக்கு புது வருஷம் தீபாவளி போது வருது. அதுக்கப்புறமா சிக்கிம், லே லடாக், இங்க ரெண்டும் பார்த்தோம்னா டிசம்பர்ல வருது அவளோடது. நாகாலாந்து, மிசோராம் அவளுக்கெல்லாம் திருப்பியும் ஜான்வரி அந்த மாதிரி காண கிடைக்கிறது. இப்படிதான்
இந்தியால புது வருஷத்தினுடைய விஷயங்கள். ஓகேவா? ஸோ அழகான யுகாதி. சிலர் இன்றைய தினத்துல தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது அப்படின்னு கொண்டாடுறார்கள். ஏன்னா சைத்திர மாசம்தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தசரதர் தீர்மானிச்சிருந்தார். அதனால சைத்திர மாசம் தான் அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். இப்ப சித்திரை தான் அவளுக்கு ஆரம்பம். யூபியிலெல்லாம் இன்னைக்கு தான் அவளுக்கு புது வருஷ ஆரம்பம். அதனால ஜோரான யுகாதி. அப்புறமா குடிபடுவா. மகாராஷ்டிராலாம் குடிபடுவான்னு பேரு. எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகான நாள்ல நமக்கு சமர்த்த ராமதாசருடைய வைபவம். 2-3 நாளா சமர்த்த ராமதாசர் போட முடியும். நேற்றையும் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். கொஞ்சம் பிருந்தாவன யாத்திரையில் இருந்ததுனால முடியல. நேற்று நைட் சென்னை வந்துட்டேன். அதனால இன்னைக்கு முன்னாடிலாம் ஏன் போடலைன்னு போடுவேன். இப்போ அதுக்கும் சமயம் இல்லாமல் அப்படியே விட்டுன்னு இருக்கேன். அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. நான் க்ஷமிக்கணும்னு கேட்டா நீங்க மனசு வருத்தப்படுவேன். அதனால அந்த வார்த்தையை நான் சொல்லலை. 2 நாளா போட முடியல. சரியா? பிருந்தாவன யாத்திரை ரொம்ப நல்லா நடந்தது. ஒரு 15 பேர் போயிருந்தோம். என்னோட பேர் 16 பேர். நிறைய பேர் வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 15-25 பேர் தான் மேக்சிமம் ஐஷன் போடுறோம். நிறைய பேர் ஐஷன் போடுறது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்றேன். பாருங்க முடிஞ்சவா. ஏன்னா நம்ம டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மாதிரி கிடையாது நான் பண்றது. நிறுத்தி நிதானமாக தான் பார்ப்போம். இருக்கிறதுலே யார் ஸ்லோவா வராளோ அவளை உத்தேசத்தான் எல்லாமே பண்ணுவோம். புது புது கோவில்கள்லாம் போக மாட்டோம். புராண ஸ்தலங்கள் என்ன உண்டோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நான் வெளியில் கூப்பிடுறதில்லை. ஒன்று டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மாதிரி நம்மள்ட்ட லாபம் கணக்கெல்லாம் கிடையாது. நான் யாராவது பக்தா கேட்பா அவளோட போடுறது அப்படியே ஐஷண்டு போடுறது, அவ்வளோதான். பார்க்கலாம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக வாட்ஸ்அப்பில் காமனாக போட்டு யார் முடியுமோ வாங்குவோன்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். தெரியல, பகவான் அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம். அப்போ கட்டாயம் ஐஷண்டு போகலாம். இல்லாட்டி கூட நான் போயிட்டு வர இடங்கள்லாம் நான் போடுறேன். நீங்கள் கூட போயிட்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரியா? சமர்த்த ராமதாசர் விஷயத்துல நம்ம வேணாபாயி சரித்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த வேணாபாயி சரித்திரத்துல அவள் எப்படி அந்த மீரஜ் அந்த இடத்தினுடைய மதத்தை நிர்வாகம் பண்றாள் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். அதுல பையாபாயி அப்படின்ற ஒருத்தியை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த பையாபாயி நான் சொல்லிட்டு இருந்தேன், அவள் பாட்டுக்கு அவள் பக்தி அது உங்களோட பக்தி எல்லாம் இருக்கணும். ஆனா உங்க கடமைகளை நீங்கள் பண்ணணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா குருஜி அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடமே பக்தினா எல்லாத்தையும் விடணும், எல்லாரையும் விடணும், குடும்பத்தை விடணும். நோவே. பக்தி அப்படின்றது உங்க கடமைகளை பண்றதுக்கு, உங்க கடமைகளோட பகவான் அனுபவிக்கிறது. பகவான் உங்களை எப்படி வாழணும்னு ஆசைப்படுறானோ அதை புரிஞ்சுட்டு வாழறது. இதுக்குதான் பக்தி. நம்ம ராதே கிருஷ்ணா சத்சங்க சம்பிரதாயம் இதுதான். உங்க கடமைகளை பண்ணணும், உங்க குடும்பத்தோட இருக்கணும், நாம ஜபம் பண்ணணும், மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். எந்த சம்பிரதாயத்து மேலேயும் வெறுப்போ கோபமோ இருக்கக்கூடாது. நம்மளது தான் வசதி அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்க குரு வசதியா கொண்டாடுங்க. உங்க குடும்பத்துக்கு மரியாதையா நடந்துக்கோங்க.
ஸோ இதெல்லாம் தான் நம்ம ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தினுடைய மெத்தட். நீங்க ஐயங்காரா இருக்கலாம், ஐயரா இருக்கலாம், அத்வாலா இருக்கலாம், எந்த ஜாதியா வேணாலும் இருக்கலாம், சரியா? எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களா வேணா இருக்கலாம். பக்தி பண்ணணும், நாமஜபம் பண்ணணும், அவ்வளவுதான். இது சுலபம் தானே. உங்க கடமைகளை பண்ணணும், உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும், உங்க குடும்பத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். புலம்பக்கூடாது, புலம்பினா கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், திருத்திக்கணும். ரொம்ப சிம்பிள். குருஜி அம்மா எப்பயும் சொல்ற பக்தின்றது ஒழுங்கா வாழறதுக்காக என்ன நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த பையா பாயி அவள் அப்படியே இருந்துட்டு இருக்கா. அது என்ன பிரச்சனைன்னா, அவ யார் வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அவளுக்கும் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, அவளும் இதை இவளுக்கு அழகா அனுசரணையா இல்லை. அதே சந்தர்ப்பத்துல இவளும் மாறல. சில பேர் அந்த ஒரு பிடிவாதமா இருக்கா. இந்த பிடிவாதத்தை மாற்றிக்கொள்ளணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல நீங்க தீர்மானமா இருக்கலாம். அதை அடையறதுக்கான வழி எல்லாம் பார்த்துக்கலாம். இது நான் சொல்ற குழப்பமா இருக்கும், குழப்பமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா யோசிங்க. உங்களோட பிடிவாதம் நல்லது செய்கிறதா, தீமை செய்கிறதா, கெடுதல் செய்கிறதா, உங்களுக்கு உபயோகமா இருக்கா? உங்கள் பிடிவாதம் உங்களுக்கு நன்மை செய்யணும், அதுதான் முக்கியம். ஸோ மாமனார், மாமியார், கணவன் புரிஞ்சுக்க மாட்டா. டோன்ட் எக்ஸ்பெக்ட் த வேர்ல்ட் டு பி சாஃப்ட், குட், அட்ஜஸ்டபிள், அண்டர்ஸ்டாண்டபிள்லாம் கிடையாது. சுத்தி இருக்க மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளணும், உங்களை அழகா நடத்தணும், உங்களை அன்பா நடத்தணும். நான் சொல்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைவதற்கான வழியை நீங்க தான் பார்க்கணும். உங்களை அன்பா நடத்தலைன்னா அன்பா நடத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. புரியுதா? உங்களை அவ மரியாதையா நடத்தலைன்னா உங்களுக்கான மரியாதையை சம்பாதிக்க வேண்டியது நீங்க தான். அவ மரியாதையா நடத்தணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும், புரிய வைங்கோ, நடத்தி காட்டுங்கோ. இப்ப ஆகாரம் எல்லாம் சாப்பிடுறது, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு தெளிவு இருக்குல்ல, அது அடுத்தவா சொல்லி நீங்க கத்துண்டதா? நீங்களா சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சது தானே. ட்ரெஸ் உங்க கம்ஃபர்ட் ஜோன், நீங்க தானே பார்க்கணும். வெறும் கலர் மட்டும் இல்லையே. லைஃப் இஸ் நாட் அபவுட் தி ட்ரெஸ் கலர். அதோட கம்ஃபர்ட் ஜோன், நம்முடைய தேவைகள் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கான இடத்தை, உங்களுக்கான தேவைகளை அடைவதற்கு நீங்க தான் அதற்கான மைண்ட் செட் உருவாக்கிக்கணும். ரைட்? ஸோ இவளுக்கு அது எல்லா வாழும் பெருசா இது பண்ணல. அவ்வளவுதான், அப்படியே போயிடுத்து. அவளை வீட்டுக்கு அமிச்சுட்டா, அவளும் வந்துட்டா. மாமனார் மாமியார் அவனுக்கு எதை வேற கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி போயிடுத்து லைஃப். அவளுக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. அப்ப அப்படி சத்சங்கத்துக்கெல்லாம் விஷயங்கள்லாம் கேட்கிறான். சமர்த்த ராமதாசருடைய கீர்த்தனங்கள்லாம் கேட்கிறான். அதுல ஒரு பிடிப்பு வருது அவளுக்கு வாழ்க்கையில. சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில நாம் தவறுகள் செய்வோம், தப்பி போயிடுவோம். திருந்திக்கலாம்.
நீங்க வந்து தவறே பண்ண மாட்டீர்கள்லாம் யாரும் சொல்ல முடியாது. தவறு பண்ணும், மாத்திக்கணும், திருத்திக்கணும். பக்தி பண்ணாலுமே தவறுகள் வரும், நாமஜபம் பண்ணாலும் தவறுகள் வரும். அது உங்களுக்கு கைடு பண்ணி நீங்க உங்களை தப்ப சரி பண்ணிப்பேன். நிறைய பேருக்கு என்ன அபிப்பிராயம்னா, நான் பக்தி பண்ணா ரொம்ப பர்ஃபெக்டா ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு ஹைப் வச்சுக்கிறேன். அப்படி இல்லை. போக 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 பக்குவம் அடைவீர்கள். சரியா? போக போக பக்குவம் அடைக. பக்குவம் அடைகிறதுக்காக தானே வாழ்க்கை. பக்தின்றது ஒரு நாள் மாற்றம் இல்லை. பகவத் அனுபவம்ன்றது ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை. லைஃப் லாங். இப்படி நான் சொல்லுவேன், மேரத்தான் மாதிரி லைஃப். பக்தின்றது பொறுமையா அப்படி ஓடி இருக்கணும். ரன்னிங் ரேஸ் மாதிரி 100 மீட்டர் ஓடி முடிச்சு ஜெயிச்சுட்டு உட்கார்ந்து கருதி இல்லை. லாங் ரன். அழகான சுகமான ஒரு லாங் டிரைவ் போறோம்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவள் ராமதாசரை பார்க்குறா, சத் விஷயம் கேட்குறா, ஒரு லைஃப் ஒரு பிடிப்பு வர்றது. அப்போ அவளும் சொல்ற, ராமதாசர்கிட்ட என்ன வந்து நீங்க உங்க மடத்துல சேர்த்துட்டு இருந்தோம், உங்களோடய இருக்கேன். அப்ப சமர்த்த ராமதாஸ் சொல்ற, இல்ல குழந்தை, நீ என் கூட இருக்காத, நேரம் மீரஜ் போ. அங்க பஹினா பாய் இருக்கா, நீ வந்து அவளோட போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்க. பார்த்துக்கோங்க, பஹினாபாய பிக்ஷையா கேட்டவர் பஹினாபாய் இல்லை, நம்ம வேணாபாய். வேணாபாய பிக்ஷையா கேட்டவர் இப்ப பையாபாய நீ அவகிட்ட போன்னு அனுப்ப. அப்ப எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கும் நம்ம வேணாபாய் கிட்ட அவருக்கு, இல்லையா? வேணாபாய், நான் பஹினாபாய்னு சொல்லிட்டேன், வேணாபாய். ரைட், கூட சொல்லியிருந்தேன் இல்லையா? தவறுகள் வரும், திருத்தி போகும். நத்திங் ராங் இன் தட். அப்ப இங்க வந்துட்டா வேண்டாபாய் சரி அப்படின்னு சொல்லி அவளுக்கு அழகா விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி சமர்த்த ராமதாச சம்பிரதாயத்தை சொல்லி கொடுத்து, எப்படி அக்காபாய் வந்து வேணாபாய ட்ரெயின் பண்ணாலும் அந்த மாதிரி இப்ப வேணாபாயி பையாபாய ட்ரெயின் பண்றா. ட்ரெயின் கூட இருக்கிறவர்கள் சரியா இல்லை வச்சுக்கோங்களேன், அவ அப்படிதான் இருக்கணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றதை விட ட்ரெயினிங். அப்பா அம்மா குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுங்க, கணவன் மனைவியை ட்ரெயின் பண்ணுங்க, மனைவி கணவனை ட்ரெயின் பண்ணுங்க. எப்படி ஒரு ஆபீஸ்ல ட்ரைனிங் பீரியட் சொல்ல, ட்ரெயின். உங்க வீட்டுக்கார புதுசா வேலைக்கார வரணும், உங்களுக்கு இப்படி எல்லாம் வேணும்னு ட்ரைனிங் கொடுக்குறேன் இல்லையா? ட்ரெயின்டு. இப்போ அப்படி டிரைவிங் ஸ்கூல்ல ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லையா? ஜிம் போனா ஒரு கோச் ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லையா? ட்ரெயின். இப்போ கூகுள் ஒரு கைடு பண்றது இல்லையா? ட்ரெயின். டோன்ட் இன்ஸ்ட்ரக்ட், டோன்ட் அட்வைஸ், ட்ரெயின் பண்ணுங்க. உங்க உடம்ப ட்ரெயின் பண்றதுல வார்ம் அப் சொல்லுவோம், ரைட்? ஃபர்ஸ்ட் அப்படி காதல் வார்ம் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வார்ம் அப். மென்டலி ப்ரிப்பேர் ஆக்குங்க. நீங்களும் உங்களை மென்டலி ப்ரிப்பேர் ஆக்கிக்கணும். லைஃப் ரொம்ப அழகானது. இது மிராக்கிள் இல்லை பக்தி என்பது. ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆகி காலில் கட்டலாம் போது அன்னைக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கு. அடுத்த நாள் வந்து திடீர்னு பார்த்தா பிசியோதெரபி. ஆப்ரேஷன் ஆயிருக்கு, உடனே நேரம் பிசியோதெரபி இதுக்கு ஐஷன் போய்ட்டா, ஸ்ட்ரெச்சரில் வச்சு இழுத்துட்டு போயிட்டா. நாங்கள் போனோன்னு டாக்டர் சொன்னேன், டாக்டர் எனக்கு நேற்று தான் ஆப்ரேஷன் ஆகுது. எஸ், ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பிசியோதெரபி நவ் அப்படின்னா. நான் சொன்னேன், நேற்று ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு சார். உங்க பாடியில எது ப்ராப்ளமோ அதை பண்ணியாச்சு, அதுக்கு கட்டெல்லாம் போட்டாச்சு. பட் உங்க பாடி மறந்துடக்கூடாது, உங்க கால் மறந்துடக்கூடாது, உங்க மசில்ஸ் மறந்துடக்கூடாது வாக்கிங்கிற ஒரு விஷயத்த. சார் கால் வலிக்கும், வலிக்கும், லேசா பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும்.
உடம்பு விட்டா மறந்து போயிடும். மறந்து போயாச்சுன்னா மசில்ஸ் மூவ் ஆகாது. மூவ் ஆகலைன்னா வலி இருக்கும், தாங்கி தாங்கி நடக்கணும். எனக்கு அந்த பிசியோதெரபி சொன்னார், நீங்க இனி உங்க நடைய பார்த்து மற்றவர்கள் என்ன ஆச்சுன்னு கேட்கணுமா, இல்லாட்டி நீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாலே அவன் நம்பவே மாட்டான் மாதிரி நடக்கணுமா யோசனை பண்ணிக்கணும். பழைய மாதிரி நடக்கணுமா, இல்லாட்டி விந்தி விந்தி தாங்கி 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 தாங்கி. இல்லை சார் எனக்கு நான் வெறி யாத்திரை எல்லாம் போனேன் இனிமே அதுக்கு இப்பயே நடக்க ஆரம்பிங்க. முன்னாடி நாள் ஆப்ரேஷனாக இருக்கு, அடுத்த நாள் காத்தால எனக்கு பிசியோதெரபி. ஒரு கை கட்டு ஒரு கால் கட்டு நடுவில் பிடிச்சுண்டு அவர் தோலை பிடிச்சுண்டு லேசாக நடக்க வச்சு எஸ் பண்ணி 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 மென்டலி அதை அக்செப்ட் பண்ணி 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 தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கேன். இதே தான் கணவனோ மனைவியோ டோன்ட் எக்ஸ்பெக்ட். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. எத்தனை தடவை சொல்றேன், நீங்க எத்தனை தடவை சொல்றீங்கலாம் முக்கியம் கிடையாது. உங்க வேலை நடந்ததா, காரியத்தை நடத்திட்டீங்களா, அதுல கவனம் வையுங்கள். பி ஸ்மார்ட். சும்மா சும்மா புலம்பிட்டு இருக்க கூடாது, சும்மா சும்மா எதிர்பார்த்து இருக்க கூடாது. எப்படி இதை இப்படி நடத்தி காட்டலாம், ஹவ் இட் ஃபர்ஸ்ட் புரியறதோ. பையா பையா ட்ரெயின் பண்ணிட்டா அழகா. அது எப்படின்னா வேணாபாயி இல்லைன்னா கூட பையாபாயி கேன் ஹேண்டில் த ஷோ. சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே இந்த மாதிரிலாம் ஆயிடும். குடும்பத்தை விட்டு விலகி போயிடுவோம், இல்லாட்டி கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவா, இப்படிலாம் உண்டு. சரி பிள்ளைகள் கொண்டீங்க ஆனால் பெரிய ஆர்ஃபனேஜில் விட்டுருவா, வயசான முதியோரத்தை விட்டுருவா, இல்லாட்டி அம்மா அப்பாவே கொண்டு எங்கேயாவது விட்டுருவா. இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுன்னா இருக்க முடியாது. வேண்டப்பட்டவாளே நம்மளை கண்டுக்காமல் போவா, ரொம்ப நம்பின்னு இருப்போம், அவளே நம்மளை உதாசீன. வெரி காமன் உலகத்தில். இதுக்கெல்லாம் அழுதுக்க மாட்டேன். நானே சொன்னேன், பையா பாய் இப்படிலாம் இருந்தால் அவளும் புரிஞ்சுக்க இவளும் புரிஞ்சுக்க. ரைட், அது ஒரு வாழ்க்கையின் சில காலங்கள், சில பக்கங்கள். அடுத்த லைஃப் என்ன பண்ண முடியும், போய்த்தான் ஆகணும். அதுக்காக செத்து போக முடியுமா, அதுக்காக அழுதுட்டு இருக்க முடியுமா, அதுக்காக அங்கே ஓரத்தில் உட்காந்து முக்காடு போட்டு உட்காந்துருக்க முடியுமா? வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் என்னவோ அதை நோக்கி நாம நகர்ந்துத்தான் ஆகணும். அடுத்த கட்டம் ஞாபகம், மூவ் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட். இது சரியா? வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம், அதுக்கு நீங்க உங்களை தயார் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் மூவ், அதான் அடுத்த கட்டம். என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ், நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த அடி எங்க வைக்க போறேன். ஸோ பையா பாயி அப்போ விட்டுடா, ஆனா இப்ப பிடிச்சுட்டா. சரி, இந்த வாழ்க்கையில அவள் பார்த்தா வேணா பாய் விஷயம்லாம் தெரிஞ்சுட்டா, அக்கா பாய் விஷயம்லாம் தெரிஞ்சுட்டா. ஸோ வாழ முடியும், வாழ்க்கைய மாற்றிக்கொள்ள முடியும், வாழ்க்கையில் அடுத்த லெவல் நோக்கி போக முடியும். இல்லையா? இதுதான் லைஃப். புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நிறைய வந்திருக்கும், மிஸ் ஆயிருக்கும். ரைட், அப்ப ஏதோ தப்பு பண்ணியிருப்போம், சில விஷயங்களை இழந்திருப்போம். ரைட், என்ன பண்ண முடியும்? அதுக்காக உட்காந்து இப்போ அழுதுண்டு புலமில்லாம இப்போதுல இருந்து இந்த வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்கலாம், இந்த வாழ்க்கையை எப்படி வாழலாம், இப்படி தாங்க வாழ்க்கை பார்த்துட்டு போய்க்கலாம். மீதி விஷயம் நாளைக்கு சொல்லிக்கலாமா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्णा.